गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरे नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி சம்வத்சரம் உத்தராயணம் மேஷ மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி. உத்தரா பல்குனி நட்சத்திரம். இன்றைக்கி உத்தரம், ஞாயிற்றுக்கிழமை. இந்த உத்தரா பல்குனி நட்சத்திரத்துக்கு அதிதேவத்தை பகஹா. நட்சத்திர சூத்திரத்தில் மொத்தம் 12 ஆதித்யாள் இருக்காளே, துவாதசாதித்யாள். அதில் அரியமா பகஹா இவாள்லாம் ஒவ்வொரு ஆதித்யாள். அப்படி இந்த பகன்கிறதான ஆதித்யன் இருக்கானே, ஹீ இஸ் த ரூலிங் டைட்டி ஃபார் லவ் அண்ட் மேரேஜ். அதனால்தான்
இந்த சமயங்களில் சித்திரை வைகாசி சமயத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்கும். அப்படி சித்தியான இந்த உத்தரா பல்குனி நட்சத்திரம் இன்னைக்கு. அப்பேற்பட்ட நாளில் மறுபடியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் இன்றைக்கி ஆரம்பிப்போம். போன தடவை 3வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயம் விதுரருக்கும் உத்தவருக்கும் சமாகமம். இந்த இடத்துல விதுர உத்தவ சம்வாதம். அவள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க போகிறாள். ஏன்னா போன தடவை நம்ம பார்த்தோம், விதுரர் ரொம்ப மனசு விரக்தியோடு கூட அஸ்தினாபுரத்தை விட்டுவிட்டு அவருடைய வில்லு அம்பு எல்லாத்தையும் தன்னுடைய கிரகத்தினுடைய வாசலில் வச்சுவிட்டு தீர்த்த யாத்திரை கிளம்பி போயிட்டாள். ஏன்னா துரியோதனன் சொல்ல பொறுக்க முடியாமல் அவர் அஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பி தீர்த்த யாத்திரையாக இப்படி தேசமாக பாரத தேசத்தில் கிளம்பி கடைசியில் துவாரகைக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தாள். வந்து சேர்ந்து அங்கே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தை விட்டுவிட்டு திருப்பி வைகுண்டத்துக்கு போன இடத்த பார்த்துவிட்டு அதன் பிறகு பல விதமான தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்களில் எல்லாம் ஸ்நானங்கள் பண்ணிவிட்டு மறுபடியும் புனக அஸ்தினாபுரத்தை நோக்கி வந்தாள். யமுனா தீரத்துக்கு வந்து சேர்கிற சமயத்தில் அங்கே உத்தவரோட சமாகமம் ஆச்சு. அப்போது உத்தவருக்கும் அவருக்கும் சம்வாதம் நடந்தது, பேச்சு நடந்தது. அந்த கதையை நம்ம இந்த தடவை சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு எடுத்து சொல்கிறாள். அந்த பரம பாகவதனான உத்தவ சுவாமியை பார்த்து விதுரர் மகாகட்டிக்காரர் அந்த விதுரர் கேட்டாள், எனக்கு இதை எடுத்து சொல்லணும்னு சொன்னாள். கிருஷ்ண கதையை எடுத்து சொல்லணும்ட்டு. அப்போது கிருஷ்ணனுடைய பேரை கேட்டோடனேயே உத்தவ சுவாமிக்கு புலக்காங்கிதமாகி கொஞ்ச நாள் பேச முடியாமல் ஆச்சுங்கிறாள் ஸ்ரீ சுகாச்சாரியால். அதை இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். உத்தவர் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை நினச்சி விதுரர்கிட்ட சொல்கிறார். அதான் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீயஸ்கந்தே த்விதீயோத்தியாயः. ஸ்ரீ ஹரே நமஹ. வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியே ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொன்ன ஸ்லோகத்தை சொல்கிறேன். த்விதீயே கிருஷ்ண விஸ்லேஷாத் அனுஷோச்சன்னதோத்தவः க்ஷத்ரே பாலச்சரித்ராணி கிருஷ்ணஸ்யாவர்ணயத் ஸ்வசன். கிருஷ்ணனுடைய பேரை கேட்டுவிட்டு சின்ன வயசில் என்னென்னலாம் கிருஷ்ணனோடு இருந்ததெல்லாம் ஞாபகம் வந்தது, அவர் விளையாடினதான் ஞாபகம் வந்தது. அந்த கிருஷ்ணனுடைய பால சரித்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு அதை எடுத்து சொன்னாள் விதுரருக்குங்கிறதாக இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னாள். ஸ்ரீ சுக உவாச்ச இதி பாகவதः பிருஷ்டः க்ஷத்ராவார்த்தாம் பிரியாஸ்ரயாம் பிரதிவக்தும் ந சோத்சேஹ ஔத்கண்ட்யாத் ஸ்மாரிதேஸ்வரः. போன அத்தியாயத்தில் விதுரர் உத்தவரை பார்த்து கேட்டாள், வார்த்தாம் சகே கீர்த்தய தீர்த்த கீர்த்தேனாள். பகவானுடைய க்ளோரிஸ், யஷஸ், அந்த கிருஷ்ணனை பற்றி கிருஷ்ண கதையை நீ எடுத்து சொல்லணுங்கிறதாக உத்தவரை பார்த்து கேட்டுண்டாள். அதை கேட்ட உடனே, இந்த சொல்ல கேட்ட உடனே உத்தவருக்கு என்ன ஆச்சுன்னாள், இதி பாகவதः பிருஷ்டः. இதி பாகவதः உத்தவः பிருஷ்டः, க்ஷத்ரா பிருஷ்டः. க்ஷத்ரானா விதுரர்னாலேன்னு அர்த்தம். ஏன்னா அவர் க்ஷத்ரு ஜாதி. எனிபடி ஹூ இஸ் பார்ன் டு எ ஃபீமேல் ஸ்லேவ், ஃபீமேல் சர்வெண்ட், அவளுக்கு க்ஷத்ரு ஜாத்தின்னு பேர். அப்படி விதுரர், அதனால் க்ஷத்ரானா விதுரரை குறிக்கிறது. அது அப்படி விதுரால் கேட்கப்பட்ட வார்த்தையை கேட்டுவிட்டு வார்த்தாம் பிரியாஸ்ரயாம், பிரியாஸ்ரயாம் வார்த்தாம், கிருஷ்ணாஸ்ரயாம் வார்த்தாம், கிருஷ்ணனுடைய கதையை சொல்லணும்னு கேட்டதை கேட்டுவிட்டு பிரதிவக்தும் ந சோத்சேஹ ஔத்கண்ட்யாத் ஸ்மாரிதேஸ்வரः. பகவான் ஞாபகம் வந்த உடனே கத்கதனாய் தொண்டையெல்லாம் அடைச்சி போய் கண்கள்லேருந்து ஜலத்தை கொட்டி
ஒரு நிமிஷம் பகவானை அப்படி தியானம் பண்ணிட்டாலாம் கிருஷ்ணனை. பேச முடியலைனால் பிரதிவக்தும் ந சோத்சேக, திருப்பி அவர்கிட்ட பேச முடியலையாம் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னாள் இந்த உத்தவ சுவாமி சின்ன குழந்தை 5 வயசு பாலகனாக இருக்கும் சமயத்திலேயே என்னமா விளையாடுவார்னாள். சின்ன மரப்பாச்சி இதெல்லாம் குழந்தைகள்லாம் வச்சுன்னு விளையாடும், பொம்மையெல்லாம் வச்சுட்டு. இவர் என்ன விளையாடுவார்னார், இவர் கிருஷ்ணனுடைய பொம்மையை வச்சுட்டு கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுற மாதிரியும் அவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் இப்படியெல்லாம் அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி இந்த கிருஷ்ண பொம்மைக்கு இப்படியெல்லாம் விளையாடுவாராம். அப்போ விளையாடுற சமயத்தில் காலம்புரை எழுந்தோடனே விளையாட ஆரம்பிச்சுடுவார். அம்மா ஆசையோடு வந்து கேட்பலாம், அப்பா காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், பிராத்தராசனம்னா பிரேக்ஃபாஸ்ட்னு அர்த்தம். இப்படி காலம்பரை சாப்பாடு சாப்பிடணுமே குழந்தை, பட்னியோடு எழுந்துருக்கியே நீ விளையாட போயிட்டியேன்னு கூப்பிடுவலாம். அப்போது வரமாட்டாளாம். ஏன்னாள் அந்த கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை வச்சுட்டு அதில் பூஜை பண்ணிட்டு இருக்கப்பட்ட அந்த பாலலீலை, அந்த விளையாட்டு புத்தியில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வரமாட்டாளாம். எஃப் பஞ்சஹாயனோ மாத்ரா பிராதராசாய யாசிதா தன்னைச்சத் ரச்சயன் யஸ்ய சபர்யாம் பாலலீலயா. எஃப் பஞ்சஹாயனோ மாத்ரா, 5 வயசு உத்தவர் அம்மாவனால் கூப்பிடப்படுவாராம். பிராத்தராசாய யாச்சிதா, யாச்சிதகான்னாள் கெஞ்சி கேட்பலாம், வாடா குழந்தை வாடா குழந்தைன்னு கூப்பிடுவலாம் உத்தவ சுவாமியை. ந தன்னைச்சது ரச்சயன் யஸ்ய சபர்யாம் பாலலீலையா. கிருஷ்ணனுடைய மரப்பாச்சியை வச்சுருந்து கிருஷ்ணனுடைய அலங்காரம் பண்ணி விளையாடுற விளையாட்டில் ஈடுபட்டு அவர் சாப்பிட்றதுக்கு வரமாட்டாராம். அப்படி இருந்தாராம் உத்தவ சுவாமி 5 வயசுலேருந்தே கிருஷ்ண பக்தி. சகதம் சேவையா தஸ்ய காலேன ஜரசங்கதः பிருஷ்டோ வார்த்தாம் பிரதிப்ரூயாத் பர்த்து பாதாவனுஸ்மரன். அப்பேற்பட்ட அந்த உத்தவர் காலக்கிரமேண ஜரசங்கதா, ரொம்ப வயசாகி கிழவராயிட்டார். இத்தனை வருஷமும் 5 வயசுலேருந்து இதுவரையும் கிருஷ்ணனுக்கே சேவை பண்ணிட்டு இருக்கப்பட்ட அவர். ச கதம் சேவையா தஸ்ய, அப்பேற்பட்ட அவருக்கு எப்படி கிருஷ்ணனுடைய பேரை கேட்டோன்னே எப்படி வார்த்தை எழும்னு சொல்கிறாள். பிருஷ்டோ வார்த்தாம் பிரதிப்ரூயாத் பர்த்து பாதாவனுஸ்மரன். கிருஷ்ணனுடைய பாதாங்கிரியை ஞாபகம் மனசில் வந்த உடனேயே வாய் மூடி போயிடுத்து பேச வரமாட்டேங்கிறது. உத்தவரால் பேச முடியலையாம், திருப்பி பிரதிவக்தும் ந சோத்சேக, சொல்ல முடியலையாம். சமுகூர்த்தமபூத்தூஷ்ணீம், ஒரு முகூர்த்த காலம் பேசாமல் மௌனமாக இருந்தாளாம் உள்ள சுவாமி கிருஷ்ணனை தியானம் பண்ணிண்டு. கிருஷ்ணாங்கிரி சுதயா பிருஷம் தீவிரேன பக்தி யோகேன நிமக்னா சாது நிர்வதா. நிமக்ன ஹிருதயா, பகவான்கிட்டக்க பக்தியில் மூழ்கி போய் ஒரு முகூர்த்த காலம் பேசாமல் இருந்தாளாம். கிருஷ்ணாங்கிரி சுதயா பிருஷம், பகவானுடைய பாதார விந்தங்கள் அந்த பக்தி யோகத்தினுடைய தீவிரத்தினால பேசாமல் இருந்தாளாம் ஒரு முகூர்த்த காலம். புலகோத்பின்ன சர்வாங்கா முஞ்சன் மீலத்ரிஷாசுச்சா பூர்ணார்த்தோ லக்ஷிதஸ்தேன ஸ்நேக பிரசர சம்ப்ளுதா சனகைः பகவல்லோகான் நிருலோகம் புனராகதः விமிருஜ்ய நேத்ரே விதுரம் பிரீத்யாஹோத்தவ உத்ஸ்மயன். உடம்பெல்லாம் புலகாங்கிதனாக ஆகி சர்வ உடம்புலையும் மயிர்கூச்சல் எரிஞ்சு அவர் இந்த லோகத்தில் இல்லாமல் பகவானுடைய லோகமான வைகுண்ட லோகத்துக்கு மனசு போயிடுத்து அங்கே இருந்துருந்தாளாம். சனகையினால் மெதுவாக பகவான் லோகாத்து பகவானுடைய லோகத்தில் இருந்த மனசை திருப்பி இங்கே நிருலோகம் புனராகதா மனுஷ லோகத்துக்கு திருப்பி பூமிக்கு இழுத்துன்னு வந்து கண்ணை திறந்துண்டு விமிர்ஜ்ய நேத்ரே விதுரம் பிரீத்தியா ஆக உத்தவோ உத்ஸ்மயன்னு சிரிச்சுண்டு உத்தவ சுவாமி கிருஷ்ண கதையை எடுத்து விதுரருக்கு சொல்ல ஆரம்பித்தாள்னாள். இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ சுக உவாச்ச
श्रीशुक उवाच श्रीशुक उवाच इति भागवतः पृष्टः इति भागवतः पृष्टः इति भागवतः पृष्टः क्षत्रावार्तां प्रियाश्रयां क्षत्रावार्तां प्रियाश्रयां क्षत्रावार्तां प्रियाश्रयां प्रतिवक्तुं न चोत्सेह प्रतिवक्तुं न चोत्सेह प्रतिवक्तुं न चोत्सेह औत्कण्ठ्यात् स्मारितेश्वरः औत्कण्ठ्यात् स्मारितेश्वरः औत्कण्ठ्यात् स्मारितेश्वरः यः पञ्चहायनो मात्रा यः पञ्चहायनो मात्रा यः पञ्चहायनो मात्रा प्रातराशाय याचितः प्रातराशाय याचितः प्रातराशाय याचितः तन्नैच्छत् रचयन् यस्य तन्नैच्छत् रचयन् यस्य तन्नैच्छत् रचयन् यस्य सपर्यां बाललीलया सपर्यां बाललीलया सपर्यां बाललीलया स कथं सेवया तस्य स कथं सेवया तस्य स कथं सेवया तस्य कालेन जरसङ्गतः कालेन जरसङ्गतः कालेन जरसङ्गतः पृष्टो वार्तां प्रतिब्रूयात् पृष्टो वार्तां प्रतिब्रूयात् पृष्टो वार्तां प्रतिब्रूयात् भर्तुः पादावनुस्मरन् भर्तुः पादावनुस्मरन् समुहूर्तमभूत्तूष्णीं 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 कृष्णाङ्घ्रिसुधया भृशं कृष्णाङ्घ्रिसुधया भृशं कृष्णाङ्घ्रिसुधया भृशं तीव्रेण भक्तियोगेन तीव्रेण भक्तियोगेन तीव्रेण भक्तियोगेन निमग्नः साधुनिर्वृतः निमग्नः साधुनिर्वृतः निमग्नः साधुनिर्वृतः पुलकोद्भिन्नसर्वाङ्गः 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 मुञ्चन्मीलदृशाशुचः 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 पूर्णार्थो लक्षितस्तेन पूर्णार्थो लक्षितस्तेन पूर्णार्थो लक्षितस्तेन स्नेहप्रसरसम्प्लुतः 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 शनकैर्भगवल्लोकान् 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 नृलोकं पुनरागतः नृलोकं पुनरागतः नृलोकं पुनरागतः विमृज्य नेत्रे विदुरं विमृज्य नेत्रे विदुरं विमृज्य नेत्रे विदुरं प्रीत्याहोद्धव उत्स्मयन् प्रीत्याहोद्धव उत्स्मयन् प्रीत्याहोद्धव उत्स्मयन् உத்தவர் பேச ஆரம்பித்தாள். உத்தவ் உவாச்ச
कृष्णद्युमणिनिं लोचे गीर्णेषु अजगरेणः किं नु न कुशलं ब्रूयां गतश्रीशुक्रेष्वहम्. கிருஷ்ணன்கிற சூரியன், தியுமணினாக்க சூரியன், கிருஷ்ணன்கிற சூரியன் நிம்லோச்சே மறைஞ்சு போனோடனே காலங்கிற மனப்பான்பு அஜகரேண கீர்ணேஷு அஜகரேண கிம் நு ந குஷலம் ப்ரூயாம் கதஸ்ரீசுக்ருஹேஷ்வகம். நமக்கு ஸ்ரீயெல்லாம் போயிடுத்து, எல்லா விதமான ஆனந்தமும் போயிடுத்து, நம்மளுடைய சௌக்கியமெல்லாம் போயிடுத்து. இனிமேல் நமக்கு ஏது சௌக்கியம்? கிருஷ்ணன் போன பிறகு டைம்ங்கிறதான மலைப்பாம்பு நம்மளெல்லாம் கபலீகரம் பண்ணுறதே அப்படின்னு சொன்னாள். துர்பகோ பத லோகோயம் யதவோ நிதராமபி ஏ சம்வசந்தோ ந விதுஹு ஹரிம் மீனா இவோடுபம். எப்படி ஒரு பெரிய தடாகத்தில் சந்திரனுடைய பிம்பம் தெரியறதே, அதில் இருக்கப்பட்ட மீன்களுக்கு அது சந்திரனுடைய பிம்பங்கிறது தெரியாது. அதுகள் என்ன நினச்சிக்குமா, இந்த தடாகத்தில் இருக்கப்பட்ட அலைகள் ஆடுறதே இந்த சந்திர பிம்பம் அங்கே உயரக்கேந்து கீழே ரிஃப்ளெக்ஷன் அது ஆடுறத அந்த மீன்லாம் நினச்சிக்குமா நம்மளை மாதிரி 100 மீன் இருக்குது போல் இருக்குது, பெரிய மீன் ரவுண்டாக ஒன்று இருக்குது போல் இருக்குதுன்னு நினச்சிக்குமா. அப்படி நினச்சின்னு விட்டாலாம் யாதவாள்லாம். நம்மளை மாதிரி இங்கே ஒருத்தர் கிருஷ்ணர் நம்மளோட கூட இருக்கார், நம்மளை மாதிரி ஒருத்தர்னு நினச்சிட்டாள். பகவான்கிறதாக அவளுக்கு நினைப்பு இல்லை. அவள் துர்பகா பத லோகோயம், இந்த லோகம் ரொம்ப துர்பாகியசாலியாக எடுத்து அவள்லாம் துர்பாகியாளாயிட்டாள், வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா அவளுக்கு தெரியல பகவான் யாருன்னு புரிஞ்சிக்கல அவள். இங்கிதஜ்ஞா புருப்ரௌடாः ஏகாராமாश्च சாத்வதாः சாத்வதாம் ரிஷபம் சர்வே பூதாவாசம் அமம்சத. பகவான் அவளோட கூட இருந்த போதிலும் கூட இது சாக்ஷாத் பகவான் எல்லா பூதங்கள்லேயும் இருக்கப்பட்ட பரமாத்மாங்கிறதா புரிஞ்சிக்கல. ஏதோ நினச்சிட்டாள் நம்மளை மாதிரி அவனும் ஒரு யாதவன், ஆனால் நமக்கெல்லாம் லீடர் அப்படிங்கிறதா அதை மட்டும் நினச்சிட்டாளே தவிர, எத்தனை கடிக்காரால் இருந்த யாதவாளர் கூட சுவாமி ஏமாற்றி விட்டாள். அவரும் அவளோடு கூட ஒருவர் மாதிரி இருந்து விட்டாள். அதை சொன்னாள் உத்தவர். தேவஸ்ய மாயையா ஸ்பிருஷ்டா ஏச்சான்யத் அசதாஸ்ரிதாக பிராமியதே தீஹி ந தத்வாக்யைஹி ஆத்மனி உப்தாத்மனோஹரௌ பிரதர்ஷயா தப்த தபசாம் அவித்ருப்ததிருஷாம் நிருணாம் ஆதாயாந்தः அதாயஸ்து ஸ்வபிம்பம் லோகலோச்சனம். தபசு பண்ணாமல் இருக்கப்பட்டவாளுக்கு பகவான் கண்ணில் அமடமாட்டாள். அப்படி இவாள்னா தபஸ்சரியை பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்காதவளாக இருந்ததுனால சுவாமி மாயினால் தன்னுடைய உடம்பை இந்த லோகத்தை விட்டு போக முடியாது பண்ணிட்டாள். அதனால் தபஸு இல்லாததுனால ஸ்வபிம்பம் லோகலோச்சனம், சுவாமி தன்னுடைய ரூபத்தை லோகத்தில் எல்லாருக்கும் காட்டாமல் திருப்பி வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்து விட்டாள்ங்கிறதா சொன்னாள். இந்த ஸ்லோகங்களெல்லாம் மறுபடியும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். உத்தவ உவாச்ச உத்தவ உவாச்ச உத்தவ உவாச்ச கிருஷ்ணத்யுமணினிம் லோச்சே கிருஷ்ணத்யுமணினிம் லோச்சே கிருஷ்ணத்யுமணினிம் லோச்சே கீர்ணேஷு அஜகரேணः கீர்ணேஷு அஜகரேணः கீர்ணேஷ்வஜகரேணः கிம் நு நः குஷலம் ப்ரூயாம் கிம் நு ந குஷலம் ப்ரூயாம் கிம் நு நः குஷலம் ப்ரூயாம் கதஸ்ரீஷு கிருஹேஷ்வஹம் கதஸ்ரீஷு கிருஹேஷ்வஹம் கதஸ்ரீஷு கிருஹேஷ்வஹம் துர்பகோ பத லோகோயம் துர்பகோ பத லோகோயம் துர்பகோ பத லோகோயம் யதவோ நிதராமபி யதவோ நிதராமபி
यदवो नितरामपि ये संवसन्तो न विदुः ये संवसन्तो न विदुः ये संवसन्तो न विदुः हरिं मीना इवोडुपं हरिं मीना इवोडुपं हरिं मीना इवोडुपम् इंगितज्ञाः पुरुप्रौढाः इंगितज्ञाः पुरुप्रौढाः इंगितज्ञाः पुरुप्रौढाः एकारामाश्च सात्वताः एकारामाश्च सात्वताः एकारामाश्च सात्वताः सात्वतां ऋषभं सर्वे सात्वतां ऋषभं सर्वे सात्वतां ऋषभं सर्वे भूतावासम् अमंसत भूतावासमंसत भूतावासमंसत देवस्य मायया स्पृष्टा देवस्य मायया स्पृष्टा देवस्य मायया स्पृष्टा देवस्य मायया स्पृष्टा ये चान्यद् असदाश्रिताः ये चान्यद् असदाश्रिताः ये चान्यद् असदाश्रिताः भ्राम्यते धीः न तद्वाक्यैः भ्राम्यते धीः न तद्वाक्यैः भ्राम्यते धीः न तद्वाक्यैः आत्मनि उक्तात्मनो हरौ आत्मन्युक्तात्मनो हरौ आत्मन्युक्तात्मनो हरौ प्रदर्श्यातप्ततपसां प्रदर्श्यातप्ततपसां प्रदर्श्यातप्ततपसाम् अवितृप्तदृशां नृणाम् अवितृप्तदृशां नृणाम् अवितृप्तदृशां नृणाम् आदायान्तः अधाद्यस्तु आदायान्तः अधाद्यस्तु आदायान्तः अधाद्यस्तु स्वबिम्बं लोकलोचनं स्वबिम्बं लोकलोचनं स्वबिम्बं लोकलोचनं स्वबिम्बं लोकलोचनं यन्मत्यलीलौपैकं स्वयोग मायाबलं दर्शयता गृहीतं विस्मापनं स्वस्य च सौभगर्धेः परं पदं பூஷணபூஷணாங்கம். இதோ சுவாமி சுவாமியினுடைய ரூபத்தை ஸ்லாகிச்சு சொல்கிறாள். சுவாமி இந்த மத்தியலோகத்துக்கு அவதாரம், இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணாள். தன்னுடைய யோகமாயினால் ஒரு உடம்பை எடுத்துண்டு, அவருக்கு உடம்பை எடுத்துக்கணும்னு அவர் அஜகா, பிறப்பே இல்லாதவர். அப்பேற்பட்டவர் இந்த லோகத்தில் பிறப்பு தன்னுடைய யோகமாயினால் பிறந்தார். மாயாபலம் தர்சயதா கிரகீதம் விஸ்மாபனம் ஸ்வஸ்யச்ச சௌபகத்தேஹே. அங்கே இருக்கப்பட்ட தேவதைகளெல்லாம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம் இவருடைய ரூபத்தை பார்த்துவிட்டு, இவருடைய லீலைகளை பார்த்துவிட்டு. அது எப்படி இருந்ததுனால் பரம்பதம் பூஷணாங்கம் நாள். நகைக்கு அலங்காரம் பண்ண மாதிரி இருந்துதான். எல்லாரும் அலங்காரத்துக்கு நகையை போட்டுப்பாள். அப்போ போட்டுருக்கிற நகைக்கு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கு இன்னொரு நகையை போட்டால் எப்படி இருக்கும், அப்படி இருந்து தான் சுவாமி தோன்றினதுன்னு சொன்னாள். அவ்வளோ அழகாக இருந்தாலாம் சுவாமி. என் மத்தியலீலௌபைக்கம் ஸ்வயோக மாயாபலம் தர்ஷயதா கிரகீதம் விஸ்மாபனம் ஸ்வஸ்ய ச சௌபகர்தேஹே பரம்பதம் பூஷணபூஷணாங்கம் சொன்னாள். யத்தர்மசூனோः பத ராஜசூயே நிரீக்ஷ்ய
ஸ்வஸ்த்யயனம் த்ரிலோகः காஸ்னேன சாத்யேக கதம் விதாத்துः அர்வாக்ஸ்ருதௌ கௌஷலம் இத்யமன்யத. ஒரு சமயம் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணபோது எல்லா தேவதைகளும் இந்திராதி தேவதைகள் எல்லாரும் லோகத்தில் எத்தனை தெய்வங்கள் உண்டோ அத்தனை தேவதைகளும் வந்திருந்தாளாம். அவள்லாம் அந்த யாகத்துக்கு வந்தவாள் கிருஷ்ணர் அங்கே உட்கார்ந்துருக்கிறத பார்த்து அவருடைய அழகை பார்த்துவிட்டு, ஹஹாஹா, பிரம்மாவனுடைய சிருஷ்டியில் இப்போ ஏற்பட்ட ஒரு அழகு, எல்லா அழகும் திரட்டி வச்ச மாதிரி இருக்கே இந்த கிருஷ்ணனுடைய ரூபங்கிறதாக ஆச்சரியப்பட்டாளாம். இத்தி அமன்யத்தை இப்படி நினச்சிண்டாளாம் அவள்லாம். யஸ்யானுராக ப்ளுதஹ சராச லீலாவலோக பிரதிலப்தமானாः பிரஜஸ்திரியோ திரிக்பிः அனுப்பிரவருத்த தியோவதஸ்துः கில கிருத்யசேஷாः. நந்தவிரஜத்தில் கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை சுற்றி இருப்பாளாம். அப்போ கிருஷ்ணன் பண்ணுற சேஷ்டைகள்லாம் பார்த்துட்டு அவளுக்கெல்லாம் கோபம் வருமாம். கோச்சிக்கிற மாதிரி இருந்துட்டு இவன் பண்ணுற சேஷ்டைகளெல்லாம் ரசிப்பாளாம் அவள். அப்படியெல்லாம் இவன் கிருஷ்ணன் அவளை கஷ்டப்படுத்துறதும் பொழுது அதை விட்டுவிட்டு கிருஷ்ணன் அண்ணண்ட போனோடனே அவள் கண்கள்லாம் கிருஷ்ணனையே சுற்றி இருக்குமாம். ஆஹா, நம்மளை விட்டுவிட்டு கிருஷ்ணன் போகிறானேன்ட்டு அவள் கிருஷ்ணன் போன பிறகு அவள் வீட்டுக்கு போன பிறகு அவளுக்கு வேலையே ஓடாதாம். அதை சொல்கிறார் உத்தவ சுவாமி. யஸ்யானுராகப்ளுதஹ சராச லீலாவலோக பிரதிலப்தமானாः பிரஜஸ்திரியோ திரிக்பிः அனுப்பிரவருத்த தியோவதஸ்துः கில கிருத்யசேஷாः. வேலையே ஓடாதாம் அவளுக்கு. ஸ்வசாந்தரூபேஷு இதரைஸ்வரூபைः அபியத்யமானேஷு அனுகம்பிதாத்மா பராவரேஷோ மகதம்சயுக்தः ஹி அஜோ அபி ஜாதோ பகவான் யதாக்னிः. பகவான் அஜன், அவனுக்கு பிறப்பு கிடையாது. ஆனால் கூட பகவான் மகா கருணையோடு கூட என்ன பண்ணுறாளாம், பிறக்கிறாராம். எப்படின்னாள், எப்படி அக்னி உற்பத்தி ஆகிறதோ நாள். ஏன்னா ரெண்டு கட்டைகளில் அக்னியே இல்லை. அக்னியே இல்லாத அக்னி ரெண்டையும் போட்டு தேய்ன்னு தேய்ச்சாக்க டபார்னு அக்னி உண்டாகிறது. இல்லாத அக்னி தோன்றுறது. அப்படி பகவான் தோன்றினாலாம். எப்போ நாள், எப்போ சாந்த சுரூபமாக இருக்கப்பட்ட தேவதைகளுக்கும் அசாந்தமாக இருக்கப்பட்ட அசுராளுக்கும் சில சமயம் அப்படி சண்டை வர சமயத்தில் அப்பப்பெல்லாம் தோன்றாளாம் சுவாமி. அது சொன்னால் இங்கே ஸ்வசாந்தரூபேஷு இதரைஸ்வரூபைः அபியத்யமானேஷு அனுகம்பிதாத்மா பராவரேஷோ மகதம்சயுக்தः யஜோபி ஜாதோ பகவான் யதாக்னிः மாம் खेदयति ஏதத் அஜஸ்ய ஜன்ம விடம்பனம் யத்வசுதேவகேः व्रजे च वासो अरिभयाद् इव स्वयं पुराद्यवात्सीत् यदनन्तवीद्यः. உத்தவ சுவாமி ஆச்சரியத்தோடு சொல்கிறாள், பிறப்பே இல்லாத பகவான் காராகிரகத்தில் ஜெயிலில் வசுதேவ கிரகத்தில் பிறப்பு உண்டாகி மாயினால் ஏதோ கம்சனை கண்டு பயப்படுற மாதிரியாக நடிப்பு நடித்து அவரை கொண்டு போய் நந்தவிரஜம் நந்தனுடைய வீட்டில் கொண்டு விட சொன்னாலே. அங்கே சுவாமி வசித்தாளே. புராத் வியவாத் சீத்து எது அனந்த வீதியாக. அப்படி பகவான் அனந்த வீதியன் தைரியசாலி. அவர் ஒருத்தரும் கண்டு பயப்படுறவர் இல்லை. ஆனால் பயம் ஏற்பட்ட மாதிரி நந்த விரஜத்தில் போய் நந்தனோட கூட இருந்தாளே சுவாமி இன்னும் நினச்சிட்டு ஆச்சரியப்படுறாள். துனோதி சேதः ஸ்மரதோ மமைதத் யதாக பாதௌ அபிவந்திய பித்ரோः தாதாம்பகம் சாத் உருசங்கிதானாம் பிரசீததம் நோ அகிருத நிஷ்கிருதீனாம். உத்தவ சுவாமி சொல்கிறாள் விதுரருக்கு, எனக்கு மனசுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது.
ஒரு சமயம் பலராமனும் கிருஷ்ணனும் வசுதேவன் தேவகி இவா 2 பேர் காலையும் விழுந்து, அம்மா அப்பா உங்களை நான் பரிச்சரணை பண்ணி உங்களுக்கு சிசுரூஷை பண்ணாமல் போயிட்டேனே, கம்சனுங்கிட்ட இருக்கப்பட்ட பயத்தினால நந்தவிரஜத்தில் போய் இருக்க முடியாயிடுத்தே, உங்களுக்கு சிசுரூஷை பண்ணாமல் நான் இருந்துவிட்டேனேன்னு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலே, அதை நினைக்கிறதே மனசு ரொம்ப துக்கப்படுறதுன்னாள். தாத்தாம்பகம் சாத் உருஷங்கிதானாம் பிரசீததம் நோ அகிருத நிஷ்கிருதீனாம் கோவா அமுஷ்யாங்கிரி சரோஜரேணும் விஸ்மர்த்துமீஷீத புமான் விஜிக்ரன் யோ விஸ்ஃபுரத் ப்ரூ விடபேன பூமேः பாரம் கிருதாந்தேன திரச்சகார கோவா அமுஷ்யாங்கிரி சரோஜரேணும் விஸ்மர்த்துமீஷீத புமான் விஜிக்ரன். உத்தவர் சொல்கிறார், பகவானுடைய சரணங்களில் இருக்கப்பட்ட தூளி, அந்த புழுதி, அதை முகர்ந்து பார்த்தவன் எவனுக்கு அந்த பகவானுடைய ஞாபகம் இல்லாமல் இருக்கும்? மறக்குமா? மறக்கவே இருக்காதே. கோவா அமுஷ்யாங்கிரி சரோஜரேணும் விஸ்மர்த்தும் ஈஷீத புமான் விஜிக்ரன். ஒரு தடவை சுவாமியினுடைய பாதார விந்தங்களில் இருக்கப்பட்ட தூளியை முகர்ந்து பார்த்தவனுடைய மனசு அதை மறக்குமா? மறக்கவே மறக்காதே. யோ விஸ்ஃபுரத் ப்ரூ விடபேன பூமேः பாரம் கிருதாந்தேன திரச்சகார. சுவாமி தன்னுடைய பிருகுட்டி ஐப்ரோஸ் இருக்கப்பட்ட புருவங்களுடைய அசைப்புனால் அப்படி கண்ணால் ஒரு அசைச்சார் பாரத போரில். அப்போ இந்த பூபாரம் பூலோகத்தில் இருக்கப்பட்ட பாரம் இருக்கே, துஷ்டாள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். எல்லாம் சுவாமியினுடைய மாயே. அர்ஜுனன் கொண்டதாக நமக்கெல்லாம் தெரிகிறது. ஆனால் சுவாமியினுடைய கட்டாட்சம், அவர் கண்ணால் பாரத போரில் அந்த புருவத்தை அசைச்சாள். எல்லாரும் யாரெல்லாம் மறிக்கணுமோ அவள்லாம் மறிச்சாள்னு சொன்னாள். யோ விஸ்புரத் ப்ரூ விடபேன பூமேः பாரம் கிருதாந்தேன திரச்சகார. அவள் சொன்னாள், திருஷ்டா பவத்பி நனுராஜசூயே சைத்யஸ்ய கிருஷ்ணம் த்விஷதோபி சித்திः யாம் யோகினः சம்ஸ்பிருஹயந்தி சம்யக் யோகேன கஸ்தத்விரகம் சகேத. பகவானுடைய கருணையை பற்றி எடுத்து சொல்கிறாள். கிருஷ்ணனுடைய கருணையே, ஹே விதுரா, நான் எப்படி சொல்லுவேன்? உனக்கே தெரியும், நீ ராஜசூய யாகத்தில் பார்த்துருக்கேளே. திருஷ்டா பவத்பிஹி நனு ராஜசூயே. ராஜசூய யாகம் தர்மபுத்திரர் பண்ண சமயத்தில் அங்கே சைத்தியன் சிசுபாலன் வந்தான். அவன் கிருஷ்ணன்கிட்ட துவேஷத்தோடு கூட கண்ணாபனான்னு கிருஷ்ணனை சுவாமியை வெசிச்ச போது சுவாமி அவனுக்கு அனுகிரகம் பண்ணாளே. அவனை சம்ஹாரம் பண்ணுற சமயத்தில் கிருஷ்ணர்கிட்டேருந்து ஒரு ஜோதிஷ் கிளம்பி அவங்ககிட்டேருந்து ஒரு ஜோதிஷ் கிளம்பி ரெண்டும் ஒன்றாச்சே. சுவாமியனோட ஒன்றா ஐக்கியமாயிட்டானே. அப்படி அனுகிரகம் பண்ணாளே சுவாமி. யோகிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு அனுகிரகத்தை தனக்கு இனிமையாக இருக்கப்பட்ட சிசுபாலனுக்கு அனுகிரகம் பண்ணாள். அவ்வளவு கருணாமூர்த்தி சுவாமின்னு ஆச்சரியப்படுறார். விதுரரை பார்த்து உத்தவ சுவாமி ஆச்சரியத்தோடு சொல்கிறாள் இதை. யாம் யோகின சம்ஸ்பிருஹயந்தி சம்யக் யோகேன கஸ்தத்விரகம் சகேத ததைவ சான்யே நரலோகவீராः ய ஆகவே கிருஷ்ணமுகாரவிந்தம் நேத்ரை பிபந்தோ நயனாபிராமம் பார்த்தாஸ்திரபூதः பதமாபுரஸ்ய. பாரத போரில் அர்ஜுனன் பாணத்தை கொட்டினான். சத்ருக்களெல்லாம் குரு கௌரவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணான். கோட்டானு கோடி ஜனங்களை சம்ஹாரம் பண்ணான் அர்ஜுனுடைய பாணத்தினால. ஆனால் அவள் எல்லாருக்கும் மோட்சம் கிடச்சிதுன்னாள். எப்படின்னாள், அர்ஜுனுடைய தேரில் முன்னாடி சுவாமி உட்கார்ந்துட்டு தன்னுடைய திருஷ்டியினாலே அவள் அத்தனை பேரையும் பார்த்தாளாம். அவள் மரணம் அடைகிற சமயத்தில் அப்போ சுவாமியினுடைய கண் கட்டாட்சம் பட்டத்தினால எல்லாருக்கும் முக்தி, அத்தனை பேருக்கும் முக்தி அடைஞ்சாள் அவள்லாங்கிறதா சொல்கிறாள். ததைவ சான்யே நரலோகவீராः யாகவே கிருஷ்ணமுகாரவிந்தம் நேத்ரை பிபந்தோ நயனாபிராமம் பார்த்தாஸ்திரபூதः பதமாபுரஸ்ய.
வைகுண்ட பிராப்தி எல்லாருக்கும் கிடைச்சிது. ஸ்வயம் து அசாமியாதிசயம் திரியதீஷः ஸ்வராஜ்யலக்ஷ்மி ஆப்தசமஸ்தகாமः பலிம் ஹரத்பிः சிரலோகபாலைः கிரீடகோட்டி ஏடிதபாதபீठः. ஸ்வயம் து அசாமியாதிசயஸ்திரதீஷः ஸ்வராஜ்யலக்ஷ்மி ஆப்தசமஸ்தகாமः பலிம் ஹரத்பிः சிரலோகபாலைः கிரீடகோட்டி ஏடிதபாதபீठः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் முக்குணன், பல விதத்தில் மூணாக இருக்கப்பட்டவன். இந்த மூணு, அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கப்பட்டவன். அப்படி பார்த்தாலும் முக்குணன். இப்படி பலவிதமான விஷயத்தில் மூணாக இருக்கப்பட்டவன் அவன். திரையதீஷா, அதனால் அவனுக்கு திரையதீஷான்னு பேர். அப்பேற்பட்ட சுவாமி அவனை 33 கோடி தேவதைகளும் தங்களுடைய கிரீடத்தை அவனுடைய பாதார விந்தங்களில் கொண்டு வச்சு நமஸ்காரம் பண்ணுறாளாம். ஸ்வராஜ்யலக்ஷ்மி ஆப்த சமஸ்தகாமஹ, அவன் ஆப்தகாமன், எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டவன். எல்லா விதமான சௌபாகியங்களையும் எல்லா விதமான காமங்களையும் அள்ளி கொடுக்கப்பட்டவன் சுவாமி ஆப்தகாமன். அப்பேற்பட்ட அந்த சுவாமியே எல்லா விதமான 33 கோடி தேவதைகளும் தங்களுடைய கிரீடத்தை அவனுடைய பாதங்களில் வச்சு சப்திக்கும்படியாக வச்சு நமஸ்காரம் பண்ணுவாளாம். பலிம் ஹரத்பிஹி சிரலோகபாலைஹி கிரீடகோட்டி ஏஹிடிதபாதபீఠः தத்தஸ்ய கைங்கர்யமலம் பிருதான்னோ விக்லாபயதி அங்க யதுக்ரசேனம் திருஷ்டன்னிஷண்ணம் பரமேஷ்டி திருஷ்ணியே ஞபோதயத்தேவ நிதாரயேதி. அப்பேற்பட்ட லோக பிரபுவான கிருஷ்ணன் தன்னுடைய பெரியோர்கள் உக்ரசேனன் முதலான பெரியோர்களுக்கு முன்னாடி நின்றுண்டு கைகட்டி வாய் பொத்தி அவளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கானே சுவாமி, அதை நினச்சி ஆச்சரியப்படுறாள் உத்தவ சுவாமி விதுரர்கிட்ட. அஹோபகீயம் ஸ்தனகாலகூட்டம் ஜிகாம்சயா அபாயயத் அப்யசாத்வீ லேபே கதிம் தாத்ரி உச்சிதாம் ததோன்யம் கம் வா தயாளும் சரணம் व्रजेमा. அஹோபகீயம் ஸ்தனகாலகூட்டம் ஜிகாம்சயா அபாயயத் அப்யசாத்வீ லேபே கதிம் தாத்ரி உச்சிதாம் ததோன்யம் கம் வா தயாளும் சரணம் व्रजेमा. அந்த பகவானான கிருஷ்ணன் தன்னை கொல்லுவதற்காக காலக்கூட்ட விஷத்தை ஸ்தனத்தில் பூசிண்டு வந்த பூத்தனைக்கு அனுகிரகம் பண்ணாளே சுவாமி, அப்பேற்பட்ட பிரபு அல்லவா. அந்த அசாத்வியான அந்த பூத்தனைக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காளே, அவருக்கு நம்ம சரணம் பண்ணணும். நம்ம போய் அவளை இந்த பகவான்கிட்ட சரணமாக இருக்கணும், சரணம் பண்ணணும்னு சொன்னாள். பிரஜேமா மன்யே சுரான் பாகவதான் தியதீஷே சம்ரம்ப மார்காபி நிவிஷ்டசித்தான் ஏ சம்யுகே அச்சக்ஷத தார்க்ஷ்யர் புத்திரம் அம்சே சுனாபாயுதம் ஆபதந்தம். உத்தவ சுவாமி சொல்கிறாள், பரம பாகவதாளுக்கு மேலே இந்த அசுராள் அனுகிரகம் அடைஞ்சுட்டாள். ஏன்னு கேட்டாள், சுவாமி எல்லா விதமான அசுராளையும் கொண்டிருக்காள். சம்ரம்ப மார்காபி நிவிஷ்ட சித்தான்னு ஏ சம்யுகே அச்சக்ஷத தார்க்ஷ்ய புத்திரம் அம்சே சுனாபாயுதம் ஆபதந்தம் நாள். சுனாபாயுதம் சக்கரத்தை கையில் வச்சுருந்து அவளெல்லாம் கொல்லணுங்கிறதுக்காக கருடாழ்வாருடைய முதுகில் இருந்து வந்த சுவாமியே அவளெல்லாம் பார்க்க முடிஞ்சுதே. அந்த கெட்டவாளெல்லாம் எல்லா விதமான அசுராலையும் சுவாமி கொண்டிருக்காள். கொல்கிற சமயத்தில் அவளுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு தரிசனம், சுவாமியினுடைய தரிசனம் கிடச்சிதே, அவள் பரம பாகவதாளுக்கு மேலே வசத்தியாக அடைஞ்சுட்டாளேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாள். இப்படி உத்தவ சுவாமியினுடைய பெருமையை எடுத்து விதுரருக்கு சொன்ன ஸ்லோகங்கள் இதெல்லாம் நம்ம இப்போது அத்தியனம் பண்ணுவோம். என்மத்திய லீலௌ பைக்கம் ஸ்வயோக
यन्मर्त्यलीलौपैकं स्वयोग यन्मर्त्यलीलौपैकं स्वयोग मायाबलं दर्शयता गृहीतं मायाबलं दर्शयता गृहीतं मायाबलं दर्शयता गृहीतं विस्मापनं स्वस्य च सौभगर्धेः विस्मापनं स्वस्य च सौभगर्धेः विस्मापनं स्वस्य च सौभगर्धेः परं पदं भूषणभूषणाङ्गं परं पदं भूषणभूषणाङ्गं परं पदं भूषणभूषणाङ्गम् यद्धर्मसूनोः बत राजसूये यद्धर्मसूनोः बत राजसूये यद्धर्मसूनोः बत राजसूये निरीक्ष्य दृक् स्वस्त्ययनं त्रिलोकः निरीक्ष्य दृक् स्वस्त्ययनं त्रिलोकः निरीक्ष्य दृक् स्वस्त्ययनं त्रिलोकः कात्स्नेन चाद्येह गतं विधातुः कात्स्नेन चाद्येह गतं विधातुः कात्स्नेन चाद्येह गतं विधातुः अर्वाक्सृतौ कौशलम् इत्यमन्यते अर्वाक्सृतौ कौशलम् इत्यमन्यते अर्वाक्सृतौ कौशलमित्यमन्यते यस्यानुरागप्लुतः सरास यस्यानुरागप्लुतः सरास यस्यानुरागप्लुतः सरास लीलावलोकप्रतिलब्धमानाः 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 व्रजस्त्रियो दृग्भिः अनुप्रवृत्त व्रजस्त्रियो दृग्भिः अनुप्रवृत्त व्रजस्त्रियो दृग्भिः अनुप्रवृत्त धियोऽवतस्थुः किल कृत्यशेषाः धियोऽवतस्थुः किल कृत्यशेषाः धियोऽवतस्थुः किल कृत्यशेषाः स्वशान्तरूपेषु इतरैस्वरूपैः स्वशान्तरूपेषु इतरैस्वरूपैः स्वशान्तरूपेषु इतरैस्वरूपैः अभ्यद्यमानेषु अनुकम्पितात्मा अभ्यद्यमानेषु अनुकम्पितात्मा अभ्यद्यमानेषु अनुकम्पितात्मा परावरेशो महदंशयुक्तः परावरेशो महदंशयुक्तः ह्यजो अपि जातो भगवान् यथाग्निः ह्यजोऽपि जातो भगवान् यथाग्निः ह्यजोऽपि जातो भगवान् यथाग्निः ह्यजोऽपि जातो भगवान् यथाग्निः मां खेदयति एतदजस्य जन्म मां खेदयति एतदजस्य जन्म मां खेदयति एतदजस्य जन्म विडम्बनं यद्वसुदेवगेहे विडम्बनं यद्वसुदेवगेहे विडम्बनं यद्वसुदेवगेहे व्रजे च वासोरि भयाद् इव स्वयं व्रजे च वासोरि भयादिव स्वयं व्रजे च वासोरि भयादिव स्वयं पुराद्यवात्सीत् यदनन्तवीर्यः पुराद्यवात्सीत् यदनन्तवीर्यः पुराद्यवात्सीत् यदनन्तवीर्यः दुनोति चेतः स्मरतो ममैतत् दुनोति चेतः स्मरतो ममैतत् दुनोति चेतः स्मरतो ममैतत् यदाह पादौ अभिवन्द्य पित्रोः यदाह पादौ अभिवन्द्य पित्रोः यदाह पादौ अभिवन्द्य पित्रोः ताताम्बकंसात् उरुशङ्कितानां ताताम्बकंसात् उरुशङ्कितानां ताताम्बकंसात् उरुशङ्कितानां प्रसीदतं नो अकृतनिष्कृतीनां प्रसीदतं नो अकृतनिष्कृतीनां प्रसीदतं नो
अकृतनिष्कृतीनां को वा अमुष्याङ्घ्रिसरोजरेणुं को वा अमुष्याङ्घ्रिसरोजरेणुं को वा अमुष्याङ्घ्रिसरोजरेणुं विस्मर्तुमीशीत पुमान् विजिघ्रन् विस्मर्तुमीशीत पुमान् विजिघ्रन् विस्मर्तुमीशीत पुमान् विजिघ्रन् यो विस्फुरद्भ्रूविटपेन भूमेः यो विस्फुरद्भ्रूविटपेन भूमेः यो विस्फुरद्भ्रूविटपेन भूमेः भारं कृतान्तेन तिरश्चकार भारं कृतान्तेन तिरश्चकार भारं कृतान्तेन तिरश्चकार दृष्टा भवद्भिः ननु राजसूये दृष्टा भवद्भिः ननु राजसूये दृष्टा भवद्भिः ननु राजसूये चैद्यस्य कृष्णं द्विषतोऽपि सिद्धिः चैद्यस्य कृष्णं द्विषतोऽपि सिद्धिः चैद्यस्य कृष्णं द्विषतोऽपि सिद्धिः यां योगिनः संस्पृहयन्ति सम्यक् यां योगिनः संस्पृहयन्ति सम्यक् यां योगिनः संस्पृहयन्ति सम्यक् योगेन कस्तद्विरहं सहेत योगेन कस्तद्विरहं सहेत योगेन कस्तद्विरहं सहेत तथैव चान्ये नरलोकवीराः तथैव चान्ये नरलोकवीराः तथैव चान्ये नरलोकवीराः य आहवे कृष्णमुखारविन्दं य आहवे कृष्णमुखारविन्दं य आहवे कृष्णमुखारविन्दं नेत्रैः पिबन्तः नयनाभिरामं नेत्रैः पिबन्तः नयनाभिरामं नेत्रैः पिबन्तः नयनाभिरामं पार्थास्त्रपूतः पदमापुरस्य पार्थास्त्रपूतः पदमापुरस्य पार्थास्त्रपूतः पदमापुरस्य स्वयं तु असाम्यातिशयस्त्र्यधीशः स्वयं तु असाम्यातिशयस्त्र्यधीशः स्वयं तु असाम्यातिशयस्त्र्यधीशः स्वराज्यलक्ष्मी आप्तसमस्तकामः स्वराज्यलक्ष्मी आप्तसमस्तकामः स्वराज्यलक्ष्मी आप्तसमस्तकामः बलिं हरद्भिः चिरलोकपालैः बलिं हरद्भिः चिरलोकपालैः बलिं हरद्भिः चिरलोकपालैः किरीटकोटि एडितपादपीठः किरीटकोटि एडितपादपीठः किरीटकोटि एडितपादपीठः तत्तस्य कैङ्कर्यमलं भृतान्नः तत्तस्य कैङ्कर्यमलं भृतान्नः तत्तस्य कैङ्कर्यमलं भृतान्नः विग्लापयति अङ्गयदुग्रसेनं विग्लापयति अङ्गयदुग्रसेनं विग्लापयति अङ्गयदुग्रसेनं तिष्ठन्निषण्णं परमेष्ठिधिष्ण्ये तिष्ठन्निषण्णं परमेष्ठिधिष्ण्ये तिष्ठन्निषण्णं परमेष्ठिधिष्ण्ये न्यबोधयद्देवनिधारयेति 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 अहोबकीयं स्तनकालकूटम् अहोबकीयं स्तनकालकूटम् अहोबकीयं स्तनकालकूटं जिघांसया अपाययत् अप्यसाध्वी जिघांसयापायत् जिघांसयापाययत् अप्यसाध्वी जिघांसयापाययत् अप्यसाधिध्वी जिघांसयापाययत् अप्यसाध्वी जिघांसयापाययत् अप्यसाध्वी लेभे गतिं धात्रि उचितां ततोऽन्यं
லேபே கதிம் தாத்ரி உச்சிதாம் ததோன்யம் லேபே கதிம் தாத்ரி உச்சிதாம் ததோன்யம் கம் வா தயாளும் சரணம் व्रजेम கம் வா தயாளும் சரணம் व्रजेम கம் வா தயாளும் சரணம் व्रजेम மன்யே சுரான் भागवतान्त्यधीशे मन्ये सुरान् भागवतान् त्र्यधीशे मन्ये सुरान् भागवतान् त्र्यधीशे संरम्भमार्गाभिनिविष्टचित्तान् 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 ये संयुगे अचक्षत तार्क्ष्यपुत्रं ये संयुगे अचक्षत तार्क्ष्यपुत्रं ये संयुगे अचक्षत तार्क्ष्यपुत्रं हंसे सुनाभायुधम् आपतन्तम् हंसे सुनाभायुधम् आपतन्तम् हंसे सुनाभायुधमापतन्तम् இவ்வாறாக சுவாமியை வர்ணிச்சாள். கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லிட்டே வராள். உத்தவ சுவாமி கண்கள்லேருந்து தார தாரையாக ஜலத்தை கொட்டி கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டு இந்த கதைகளெல்லாம் சொல்லிட்டு வராள். எல்லாம் சுவாமி நந்தவிரஜத்தில் இருந்தது. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வராள். வசுதேவஸ்ய தேவக்யாம் ஜாதோ போஜேந்திரபந்தனே சிகீர்ஷு பகவானஸ்யாஹ சமஜேனாபிசாசிதः. கிருஷ்ணனுடைய அவதாரத்தை நினச்சிருந்தாள் உத்தவ சுவாமி. பிரம்மா லோகத்தில் பூபாரம் தாங்காமல் இருக்கிற சமயத்தில் சுவாமியை பிரார்த்திச்சுண்டாள். ஏ பிரம்மன்னு, வைகுண்டாதிபதி, ஏ ஸ்ரீமன் நாராயணா, நீ பூலோகத்தில் அவதாரம் பண்ணி பூபாரத்தை குறைக்கணுங்கிறதாக அவள் பிரார்த்திச்சதுக்காக வசுதேவருக்கும் தேவகிக்கும் சுவாமி பிறந்தாளே. சிகீர்ஷு பகவான் அஸ்யாக சமஜேனாபி யாச்சிதா. ஏன்னா பகவான் அஜேனன்னா பிரம்மாவனால் யாச்சிக்கப்பட்டு சுவாமி பிறந்தாள். அதை ஞாபகம் வச்சுட்டாள். ததோ நந்த விரஜமிதா பித்ரா கம்சாத் விபிப்யதா ஏகாதச சமாஸ்தத்ர கூடார்ச்சி சபலோ வசத்து. சுவாமி 11 வருஷங்கள் மறைவாக நந்தவிரஜத்தில் சுவாமி இருந்தாள். பலராமனோடு கூட கம்சனுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சு அங்கே இருந்தாளேன்னு அதை நினச்சிண்டாள். யமுனோபவனே கூஜத் த்விஜசங்குலிதாங்கிரிபே கௌமாரீம் தர்ஷயன்ச்சேஷ்டாம் பிரேக்ஷணீயாம் விரஜௌகசாம். நந்தவிரஜத்தில் இருக்கும்பொழுது சுவாமி யமுனையினுடைய நதிக்கரையில் அங்கே பட்சிகளெல்லாம் மரங்களில் அடர்ந்து இருந்து சப்தங்கள் போடும். அப்பேற்பட்ட அழகான நதியினுடைய தடாகத்தில் சுவாமி நந்தவிரஜ ஸ்திரீகள், குமாரிகள், சின்ன பெண்கள், அவளெல்லாம் சேஷ்டை பண்ணி அவளுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்து, விளையாட்டாக கஷ்டங்களை கொடுத்து அவளோடு கூட விளையாடினாலே. கௌமாரியும் தர்ஷயன் சேஷ்டாம் பிரேக்ஷணீயாம் விரஜௌகசாம். விரஜகுலத்தில் இருந்த ரொம்ப இன்னசென்ட் கேர்ள்ஸ், அவளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை, விளையாட்டுக்காக கஷ்டத்தை உண்டாக்கினாரே சுவாமின்னு அதை நினச்சிருந்தாள். ருதன்னிவஹசன் முக்த பாலசிம்ஹாவலோகனஹ சயேவ கோதனம் லக்ஷ்மியா நிகேதம் சிதகோவிருஷம். ருதன்னிவஹசன் முக்த பாலசிம்ஹாவலோகனஹ. சுவாமி அந்த நந்தவிரஜத்தில் இருக்கப்பட்ட அந்த குமாரிகைகள் அவளுக்கெல்லாம் இப்படி லீலையாக விளையாட்டாக சேஷ்டைகள் பண்ணிருக்கிறதே, அவள்லாம் இப்படி அழுவாளாம், ஆனால் சிரிப்பாளாம். என்ன அவள் அப்படி விளையாடினாள்ங்கிறாள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாள். சுவாமி இப்படி இருந்தாள், சின்ன சின்ன சிங்க குட்டியாக இருந்தாள் சுவாமிங்கிறாள். பாலசிம்மாவலோகனஹ சயேவ கோதனம் லக்ஷ்மியா நிகேதம் சிதகோவிருஷம் சாரயன் அனுகான் கோபான் ரணத்வேணுரீரமத்து. சுவாமி என்ன பண்ணுவாள்? பசுமாட்டு கூட்டங்களை
அதுகள்லாம் மேயறதுக்காக அழிச்சின்னு போவாள் சக பாட்டிகளோடு கூட எல்லாரோடையும் கூட விளையாடிண்டு. அங்கே யமுனா நதி கரையில் அந்த பசுமாடுகளும் ரிஷபங்களும் அப்படி சாரையன்னு அப்படி புல்லை மேய்ஞ்சின்னு இருக்கிற சமயத்தில் சுவாமி வேணுகானம் பண்ணுவாளாம். எல்லா குழந்தைகளும் அந்த வேணுகானத்தை கேட்டு ரசித்து சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாளாம். அதை ஞாபகப்படுத்திக்கிறார் உத்தவ சுவாமி. பிரயுக்தான் போஜராஜேன மாயின காமரூபிணா லீலையா வியனுதத்தாம் ஸ்தான் பாலக்ரீடன காணிவே. இப்படி அவர் நந்தவிரஜத்தில் இருக்கிற சமயத்தில் போஜராஜேன கம்சனால் அனுப்பப்பட்ட பல அசுராலெல்லாம் வந்து காமரூபிணா மாயினா, அவள் வேத விதமாக ரூபத்தை தரிசிக்கிற சக்தி இருக்குது அவள்லாம். அப்படி வேறு வேறு ரூபத்தோடு கூட வந்து சுவாமிக்கு இம்சை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தாள். அப்பேற்பட்ட அவள்லாம் லீலையா வியதுனத்து தான் ஸ்தானு பால கிரீட நகானிவ, சுவாமி விளையாடுற மாதிரி அவள்லாம் சம்ஹாரம் பண்ணாளாம். விபன்னான் விஷபானேன நிகிரிய புஜகாதிபம் உத்தாப்பிய அபாயேத் காவஹ தத்தோயம் பிரகிருதிஸ்திதம். ஒரு சமயம் அங்கே இருக்கிற பெரிய மடுவு, அதில் பசுமாட்டு கணங்களெல்லாம் தீர்த்தத்தை சாப்பிட முடியாமல் இருந்தது. ஏன்னாள் விபன்னான் விஷப்பானேன, அங்கே ஒரு பெரிய கொடிய நாகம் காளியன்னுட்டு அந்த காளியன் இருந்தது. அந்த காளியனை விரட்டி அடித்தாள். அப்புறம் பசுமாட்டு கூட்டங்களெல்லாம் அந்த தீர்த்தம் இனிமேல் விஷம் இல்லாத தீர்த்தங்கிறதா சொல்லி அவைகள்லாம் அங்கே தண்ணி தீர்த்தத்தை சாப்பிட்றதுக்கு வச்சாள் சுவாமிங்கிறதா அதை ஞாபகப்படுத்தினாள். காளிய மர்தனத்தை ஞாபகப்படுத்தினாள். அயாஜயத்து கோசவேன கோபராஜம் த்விஜோத்தமைஹி வித்தஸ்ய சோருபாரஸ்ய சிகீர்ஷன் சத்வயம் விபுஹு. ஒரு சமயம் பிதா கிட்ட சொன்னாலாம், இந்த மாதிரி நீ இனிமேல் இந்திரனுக்கு பூஜை போட வேண்டாம், பசுமாட்டுகளை நம்ம ரட்சிக்கிறதுனால பசுமாட்டுகளுக்கே பூஜை பண்ணுவோம்னு சொல்லி பசுமாட்டுகளுக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தாள். அயாஜயத்து கோசவேன, பசுமாட்டை ரக்ஷணம் பண்ணால் போருங்கிறதா சொன்னாள். இதனால் இந்திரனுக்கு கோபம் அடைஞ்சு மழையை பிழிய ஆரம்பித்தான். வர்ஷதீந்திரே விரஜக்கோபாத் பக்னமானேதி விஹ்வலஹ கோத்ரலீலாதபத்ரேண திராதோ பத்ரானுகிருண்ணதா. லீலாதபத்ரேன, ஒரு விளையாட்டு குடையை பிடிக்கிற மாதிரி அங்கே கோவர்தனங்கிறதான மலையை சுவாமி பிடிச்சி அந்த மழையிலேருந்து எல்லாரையும் காப்பாற்றினாள் இல்லையா, அதை நினச்சிருந்தாள். பத்ரா அனுகிருண்ணதா, சுவாமி எல்லாரையும் பத்திரமாக காப்பாற்றினாளே. திராத்தா பத்ரா அனுகிருண்ணதா, அப்படி காப்பாற்றினது வைபவத்தை எடுத்து சொன்னாள். ஷரச்சசிகரைர் மிருட்டம் மானயன் ரஜனீமுகம் காயன் கலபதம் ரேமே ஸ்திரீணாம் மண்டல மண்டனஹா. நந்தவிரஜத்தில் கோகுலத்தில் நடந்த கதைகள்லாம் சொல்லிட்டு வரத்தே ராசக்கிரீடையை ஞாபகப்படுத்தினாள். ஒரு சமயம் சந்திரன் ராத்திரியில் ஜொலிச்சுன்னு இருக்கிற சமயத்தில் நல்ல நடுநிஷியில் சுவாமி காயன்னு கலபதம் ரேமே அழகாக பாட ஆரம்பித்து அந்த வேணுகானத்தை எடுத்து விட்டாள். அதை கேட்டு ஸ்திரீகளெல்லாம் தங்களுடைய ஸ்வகிரகத்தில் இருக்கப்பட்ட பதி புத்திராள் பாந்தவாள் எல்லாரையும் விட்டுவிட்டு கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல வந்து கிருஷ்ணனோடு கூட கிருஷ்ணனை நடுப்புற வச்சு ஸ்திரீமண்டலம் ஸ்திரீகளெல்லாம் சுற்றி காயன்னு கலபதம் பாட்டுக்கள் பாடி ராசக்கிரீடை பண்ணாலே அந்த வைபவத்தை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். விதுரா, சுவாமி இப்படிலாம் பண்ணாருங்கிறதா சொல்லி நந்தவிரஜத்துலேயும் கோகுலத்துலேயும் நடந்த அத்தனை கதையும் எடுத்து சொன்னாள் இந்த அத்தியாயத்தில். அடுத்த அத்தியாயத்தில் மதுரையில் சுவாமி பண்ண வைபவங்கள் லீலைகள்லாம் எடுத்து சொல்ல போகிறாள். இது இந்த அத்தியாயம் இதோட முடிகிறது. இதை தியானம் பண்ணுவோம் நம்ம. வசுதேவஸ்ய தேவக்யாம் வசுதேவஸ்ய தேவக்யாம் வசுதேவஸ்ய தேவக்யாம் ஜாதோ போஜேந்திரபந்தனே ஜாதோ போஜேந்திரபந்தனே ஜாதோ போஜேந்திரபந்தனே ஜாதோ போஜேந்திரபந்தனே சிகீர்ஷு பகவானஸ்யாஹ சிகீர்ஷு பகவானஸ்யாஹ சிகீர்ஷு பகவானஸ்யாஹ शमजेनाभियाचितः शमजेनाभियाचितः
शमजेनाभियाचितः ततो नन्दव्रजमितः ततो नन्दव्रजमितः ततो नन्दव्रजमितः पित्रा कंसाद् विबिभ्यता पित्रा कंसाद् विबिभ्यता पित्रा कंसाद् विबिभ्यता एकादश समास्तत्र एकादश समास्तत्र एकादश समास्तत्र गूढार्ची सबलो वसत् गूढार्ची सबलो वसत् गूढार्ची सबलो वसत् परीतो वत्सपैर्वत्सान् परीतो वत्सपैर्वत्सान् परीतो वत्सपैर्वत्सान् चारयन् व्यहरद्विभुः चारयन् व्यहरद्विभुः चारयन् व्यहरद्विभुः यमुनोपवने कूजते यमुनोपवने कूजते यमुनोपवने कूजत् द्विजसङ्कुलिताङ्घ्रिपे 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 कौमारीं दर्शयन्श्चेष्टां कौमारीं दर्शयन्श्चेष्टां कौमारीं दर्शयन्श्चेष्टां प्रेक्षणीयां व्रजौकसां प्रेक्षणीयां व्रजौकसां प्रेक्षणीयां व्रजौकसां रुदन्निव हसन्मुग्ध रुदन्निव हसन्मुग्ध रुदन्निव हसन्मुग्ध बालसिंहावलोकनः 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 स एव गोधनं लक्ष्म्या स एव गोधनं लक्ष्म्या स एव गोधनं लक्ष्म्या निकेतं सितगोवृषं निकेतं सितगोवृषं निकेतं सितगोवृषं चारयन् अनुगान् गोपान् चारयन् अनुगान् गोपान् चारयन् अनुगान् गोपान् रणद्वेणुररीरमत् रणद्वेणुः अरीरमत् रणद्वेणुररीरमत् प्रयुक्तान् भोजराजेन प्रयुक्तान् भोजराजेन प्रयुक्तान् भोजराजेन मायिनः कामरूपिणः मायिनः कामरूपिणः मायिनः कामरूपिणः लीलया व्यनुदत्तांस्तान् लीलया व्यनुदत्तांस्तान् लीलया व्यनुदत्तांस्तान् बालक्रीडनकानिव 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 विपन्नान् विषपानेन विपन्नान् विषपानेन विपन्नान् विषपानेन निगृह्य भुजगाधिपं निगृह्य भुजगाधिपं निगृह्य भुजगाधिपम् उत्थाप्य अपाययद्गावः उत्थाप्य अपाययद्गावः उत्थाप्य अपाययद्गावः तत्तोऽयं प्रकृतिस्थितं तत्तोऽयं प्रकृतिस्थितं तत्तोऽयं प्रकृतिस्थितम् अयाजयद्गोसवेन 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 गोपराजं द्विजोत्तमैः गोपराजं द्विजोत्तमैः गोपराजं द्विजोत्तमैः चित्तस्य चोरुभारस्य चित्तस्य चोरुभारस्य चित्तस्य चोरुभारस्य चिकीर्षन् सद्व्ययं विभुः चिकीर्षन् सद्व्ययं विभुः चिकीर्षन् सद्व्ययं विभुः वर्षतीन्द्रे व्रजकोपात् वर्षतीन्द्रे व्रजकोपात् वर्षतीन्द्रे व्रजकोपात् वर्षतीन्द्रे व्रजकोपात् भग्नमानेति विह्वलः भग्नमानेति विह्वलः भग्नमानेति विह्वलः
गोत्रलीलातपत्रेण 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 त्रातो भद्रानुगृह्णता त्रातो भद्रानुगृह्णता त्रातो भद्रानुगृह्णता शरञ्शशिखरैर्मृष्टं 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 मानयन् रजनीमुखं मानयन् रजनीमुखं मानयन् रजनीमुखं गायन् कलपदं रेमे गायन् कलपदं रेमे गायन् कलपदं रेमे स्त्रीणां मण्डलमण्डनः स्त्रीणां मण्डलमण्डनः स्त्रीणां मण्डलमण्डनः ॐ श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे विदुरोद्धवसंवादवर्णनं नाम द्वितीयोऽध्यायः श्रीहरये नमः இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. श्रीहरये नमः अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे द्वितीयोऽध्यायः श्रीशुक उवाच इति भागवतः पृष्टः क्षत्रावार्तां प्रियाश्रयां प्रतिवक्तुं न चोत्सेह औत्कण्ठ्यात् स्मारितेश्वरः यः पञ्चहायनो मात्रा प्रातराशाय याचितः तन्नैच्छद् रचयन् यस्य सपर्यां बाललीलया स कथं सेवया तस्य कालेन जरसङ्गतः पृष्टो वार्तां प्रतिब्रूयात् भर्तुः पादावनुस्मरन् समुहूर्तमभूत्तूष्णीं कृष्णाङ्घ्रिसुधयाभृशं तीव्रेण भक्तियोगेन निमग्ना साधुनिर्वृता पुलकोद्भिन्नसर्वाङ्गः मुञ्चन्मीलदृशाशुचः पूर्णार्थो लक्षितस्तेन स्नेहप्रसरसम्प्लुतः शनकैर्भगवल्लोकान् नृलोकं पुनरागतः विमृज्य नेत्रे विदुरं प्रीत्याहोद्धव उत्स्मयन् उद्धवाच कृष्णद्युमणिनिम्लोचे गीर्णेषु अजगरेणः किं नुनः कुशलं ब्रूयां कतश्रीशुगृहेष्वहं दुर्भगो बत लोकोऽयं यदवो नितरामपि ये संवसन्तो न विदुः हरिं मीना इवोडुपम् इङ्गितज्ञाः पुरुप्रौढाः एकारामाश्च सात्वताः सात्वतां वृषभं सर्वे भूतावासममंसत देवस्य मायया स्पृष्टा ये चान्यद् असदाश्रिताः भ्राम्यते धीः न तद्वाक्यैः आत्मन्युक्तात्मनो हरौ आत्मनि उक्तात्मनो हरौ प्रदर्श्यातप्ततपसाम् अभितृप्तदृशां नृणाम् आदायान्तः अधात्यस्तु स्वबिम्बं लोकलोचनं यन्मर्त्यलीलौपैकं स्वयोग मायाबलं दर्शयता गृहीतं विस्मापनं स्वस्य च सौभगर्धेः परं पदं भूषणभूषणाङ्गं यद्धर्मसूनोः बत राजसूये निरीक्ष्य दृक् स्वस्त्ययनं त्रिलोकः कास्न्येन चाद्येह गतं विधातुः अर्वाक्सृतौ कौशलम् इत्यमन्यत यस्यानुरागप्लुतः सरास लीलावलोकप्रतिलब्धमानाः व्रजस्त्रियो दृग्भिः अनुप्रवृत्त धियोवतस्थुः किल कृत्यशेषाः स्वशान्तरूपेषु इतरैः स्वरूपैः अभ्यद्यमानेषु अनुकम्पितात्मा परावरेशो महदंशयुक्तः
ह्यजोऽपि जातो भगवान् यथाग्निः मां खेदयति एतदजस्य जन्म विडम्बनं यद्वसुदेवगेहे व्रजे च वासोरिभयाद् इव स्वयं पुराद्व्यवात्सीत् यदनन्तवीर्यः दुनोति चेतः स्मरतो ममैतत् यदाहपादौ अभिवन्द्यपित्रोः ताहताम्बकंसात् उरुशङ्कितानां प्रसीदतं नो अकृतनिष्कृतीनां को वा अमुष्याङ्घ्रिसरोजरेणुं विस्मर्तुमीशीत पुमान् विजिघ्रन् यो विस्फुरद्भ्रूविटपेन भूमेः भारं कृतं तेन तिरश्चकार दृष्टा भवद्भिः ननु राजसूये चैद्यस्य कृष्णं द्विषतोऽपि सिद्धिः यां योगिनः संस्पृहयन्ति सम्यक् योगेन कस्तद् विरहं सहेत तथैव चान्ये नरलोकवीराः य आहवे कृष्णमुखारविन्दं नेत्रैः पिबन्तो नयनाभिरामं पार्थास्त्रपूतः पदमापुरस्य स्वयं तु असाम्यातिशयस्त्रधीशः स्वाराज्यलक्ष्मी आप्तसमस्तकामः बलिं हरद्भिः चिरलोकपालैः किरीटकोटि एडितपादपीठः तत्तस्य कैङ्कर्यमलं भृतान्नो विग्लापयति अङ्गयदुग्रसेनं तिष्ठन्निषण्णं परमेष्ठिदृष्ट्ये न्यबोधयद्देव निधारयेति अहो बकीयं स्तनकालकूटं जिगांसया अपाययद् अप्यसाध्वी लेभे गतिं धात्रि उचितां ततोऽन्यं कं वा दयाळुं शरणं व्रजेम मन्ये सुरान् भागवतान् त्र्यधीशे संरम्भमार्गाभिनिविष्टचित्तान् ये संयुगे अचक्षत ताक्ष्यपुत्रम् अंसे सुनाभायुधम् आपतन्तं वसुदेवस्य देवक्यां जातो भोजेन्द्रबन्धने चिकीर्षुः भगवान् अस्याः शमजेनाभियाचितः ततो नन्दव्रजमितः पित्रा कंसात् विबिभ्यता एकादशसमास्तत्र गूढार्चिः सबलो वसत् परीतो वत्सपैत्वत्सान् चारयन् व्यहरद्विभुः यमुनोपवने कूजद् द्विजसङ्कुलिताङ्घ्रिपे कौमारीं दर्शयन्श्चेष्टां प्रेक्षणीयां व्रजौकसां रुदन्निव हसन्मुग्ध बालसिंहावलोकनः स एव गोधनं लक्ष्म्या निकेतं सितगोवृषं चारयन् अनुगान् गोपान् रणद्वेणुररीरमत् प्रयुक्तान् भोजराजेन मायिनः कामरूपिणः लीलया व्यनुदत्तांस्तान् बालक्रीडनकानिव विपन्नान् विषपानेन निगृह्य भुजगाधिपम् उत्थाप्य अपाययद्गावः तत्तोऽयं प्रकृतिस्थितम् अयाजयत् गोसवेन गोपराजं द्विजोत्तमैः वित्तस्य चोरुभारस्य चिकीर्षन् सद्व्ययं विभुः वर्षतीन्द्रे व्रजकोपात् भग्नमानेति विह्वलः गोत्रलीलातपत्रेण त्रातो भद्रानुगृह्णता शरञ्छशिखरैर्मृष्टं मानयन् रजनीमुखं गायन् कलपदं रेमे स्त्रीणां मण्डलमण्डनः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे विदुरोद्धवसंवादवर्णनं नाम द्वितीयोऽध्यायः। श्रीहरये नमः. ஒரு சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी
देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीतदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः।